ஃபிக்ஸட் எஸ்ஐபி பண்ணுறதா அல்லது ஸ்டெப் அப் எஸ்ஐபி பண்ணுறதா? மாதம் ஒரு ஃபிக்ஸடாக ஒரு தொகையை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். மாதம் 10,000 ரூபாய், மாதம் 50,000 ரூபாய் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட்டை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு நான் எஸ்ஐபி கமிட் பண்ணுறது. ஸ்டெப் அப் எஸ்ஐபி அப்படின்னா ஃபிக்ஸட் அமௌண்ட் 10,000 ரூபாயில் ஆரம்பிக்கிறேன். பட் ஒவ்வொரு வருஷமும் 5%, 8%, 10% இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஒவ்வொரு வருஷமும் என்னுடைய எஸ்ஐபி அமௌண்ட் ஸ்டெப் அப் ஆகிக்கிட்டே இருக்கும். இதுக்கு பேர் தான் ஸ்டெப் அப் எஸ்ஐபி. ஃபிக்ஸட் எஸ்ஐபியில் நம்ம ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் தான் போட்டுட்டு வரோம். ஸ்டெப் அப் எஸ்ஐபியில் நம்மளுடைய இன்க்ரிமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, இன்ஃப்ளேஷனுக்கு ஏற்ற மாதிரி வருஷம் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரும். நம்ம எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுடைய சேவிங் கெப்பாசிட்டி கம்மியாக இருந்திருக்கும். அங்கேருந்து ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது நம்மளுடைய சேவிங் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி எஸ்ஐபி அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். இதை ஆட்டோமேட் பண்ணுறது தான் ஸ்டெப் அப் எஸ்ஐபி. ஸோ ஸ்டெப் அப் எஸ்ஐபி அதிகமான அமௌண்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வர்றதுனால அதிக ரிட்டர்ன்ஸை கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குங்க. ஸோ ஃபிக்ஸட் எஸ்ஐபியை விட ஸ்டெப் அப் எஸ்ஐபி அதிக லாபத்தை கொடுக்கக்கூடும்.